விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல முடியாத முதல்வர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு மரத்துடன் செல்கிறார் என பாஜக கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் நடிகை கஸ்தூரி குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டாயிரத்தி 20 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். கார்த்திகை மாதம் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்தார். மதசார்பான கட்டடங்களுக்கு மாவட்ட கலெக்டரின் NOC வலியுறுத்தாமல் திட்ட அனுமதி வழங்கப்படும் என கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இந்த அறிவிப்பால் பொது அமைதி பாதிக்கும் என கட்டுமானத்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். தீபம் ஏற்ற ஆதரவு தராத கட்சிகளுக்கு எங்கள் ஆதரவு இல்லை என திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை காட்பாடி அருகே ரயிலில் பயணித்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீஸ்காரர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சூளகிரி அருகே அணுகு சாலைக்கு சான்று வழங்க 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய BDO மற்றும் பஞ்சாயத்து செயலாளர் ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். மேலும் திண்டுக்கல்லில் திருமண உதவித்தொகை வழங்க பொறியாளரிடம் 3,000 லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டின் வருங்கால பிரதமராக பிரியங்காவை காங்கிரஸ் எம்பிக்கள் ஆதரிக்கின்றனர் என அவரது கணவர் ராபர்ட் வத்ரா கூறியுள்ளார். मांग तो सब जगह से है कि प्रियंका आए और मांग तो ये भी है कि मैं राजनीति में आऊं, पर लोगों अभी जो असल मुद्दे हैं उस पर ध्यान देना चाहिए. கர்நாடகாவை சேர்ந்த பக்தர் ஒருவர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தினால் ஆன ராமர் சிலையை காணிக்கையாக அனுப்பியுள்ளார். வங்கதேசத்தில் பிப்ரவரியில் நடக்கவுள்ள பொது தேர்தலை குலைப்பதற்காக முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு மாணவர் அமைப்பின் தலைவர் ஒஸ்மான் ஹாதியை கொலை செய்து விட்டதாக அவரது சகோதரர் பரபரப்பு குற்றச்சாட்டி இருப்பது அந்நாட்டு அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. H-1B விசா பெறுவதற்காக அதிபர் ட்ரம்ப் விதித்த கட்டுப்பாடுகளை தொடர அமெரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது இந்தியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாஜ்பாய் தனது முழு வாழ்க்கையும் நல்லாட்சி மற்றும் தேசத்திற்காக அர்ப்பணித்தார் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேச முன்னாள் பிரதமர் மகன் தாயகம் திரும்ப உள்ள நிலையில் டாக்காவில் நாட்டு வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகளவில் உணர்வுகளை புண்படுத்துகிறது என கம்போடியாவில் விஷ்ணு சிலை இடிக்கப்பட்டதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.